வணக்கம் மக்களே, நீங்க கேட்கிறது வாட் அபௌட் என்ட்ரி. இந்த வருஷம் 2025 தமிழ் படங்களுக்கு ஒரு தரமான வருஷமா இருக்கும்போது எல்லா பெரிய ஆக்டர்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா 2-3 படங்கள்னு சொல்லி வேற மாதிரி சம்பவம் செஞ்சு வச்சிருக்காங்க. வழக்கத்தை விட இந்த வருஷம் இன்னும் வேற லெவலில் இருக்க போது நம்புறேன். அந்த வகையில் இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போற படங்கள்லாம் நான் என்னென்ன படங்களுக்கு வெறி கொண்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அதை தான் பார்க்க போறோம். உங்களுக்குன்னு தனி ஃபேவரட்ஸ் கண்டிப்பா இருக்கும், கீழே சொல்லுங்க. இன்னும் ஸ்பெசிஃபிக் ஆர்டர் ஓப்பனிங்கே நம்ம தலை அப்படி சொல்லக்கூடாதுட்டாரா, கடவுளே அதிகம் சொல்லக்கூடாதுட்டாரா, ஏன் இப்படி பண்றீங்க? சரி, நம்ம ஏகேவோட விடாமுயற்சி இந்நேரத்துக்கு ரிலீஸ் ஆகியிருக்கணும். பட் நோ வரிஸ், அடுத்த மாசம் விடாமுயற்சி ரிலீஸ் ஆகுது. ஏகப்பட்ட கான்ட்ரோவர்சிக்குள்ள தான் அந்த படம் எடுக்கப்பட்டுச்சு. பட் ஃபைனலா இப்போதைக்கு ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதையும் தள்ளி போடாம இருந்தா சரி. ஸோ இந்த படம் இங்கிலீஷ் படமான பிரேக் டவுன் படத்தோட ஒன் லைனர் எடுத்து தான் பண்றாங்க. பேசிக் கதை ஒன்னா இருந்தாலும் இதுக்குள்ள பண்ணியிருக்க இந்த ஸ்கிரீன் பிளே கண்டிப்பா வேற மாதிரி தான் இருக்கும் போது இந்த படத்தோட டீசர் ட்ரெய்லர் லேட்டஸ்டா பார்த்திருப்பீங்க. ஹாலிவுட் லெவலுக்கு பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் லைக் ஹாலிவுட் லெவல் தான். ஏகே அப்படியே லைக் ஒரு ஹாலிவுட் ஹீரோ மாதிரி இருக்காருங்க. சூப்பரா இருக்கு. மேக்கிங் அட்டகாசமா இருக்கு. படத்தையும் ஒரு பெர்ஃபெக்ட் த்ரில்லரா பிரசன்ட் பண்ணிட்டாங்கன்னா வேற லெவலில் இருக்கும் நம்புறேன். கண்டிப்பா இந்த படத்தை பார்த்தே ஆகணும். அதுக்காக காத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இதே வருஷம் நம்ம ஏகேவுக்கு ரெண்டாவது படம் குட் பேட் அண்ட் அக்லி ரிலீஸ் ஆகுது. ஃபேன் பை சம்பவங்கிற மாதிரி நம்ம ஆத்விக் ப்ரீவியஸ் மார்க் ஆண்டனில ஒரு செம்ம வைபோட வித்தியாசமான ஒரு ஏகேவை பிரசன்ட் பண்ண போறாரு. இதை பத்தி பெருசா நம்மளுக்கு ஒன்றும் தெரியலனாலும் நம்ம ஏகேவை இது வரைக்கும் பார்க்காத ஒரு வித்தியாசமான ரூபத்தில் பார்க்க போறோம். அதை மட்டும் நம்ப முடியுது. போஸ்டர்ஸே அட்டகாசமா இருக்கு. தலா ஃபேன் பை ஆத்விக் என்ன மாதிரி சம்பவம் செஞ்சு வச்சிருக்காரு சொல்லி பாசிபிளி பொறுத்து வந்து பார்ப்போம். தீபாவளிக்கு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே வருஷத்துல ரெண்டு பெரிய படங்கள் பாசிபிளி குட் பேட் அண்ட் அக்லி தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சொல்ல முடியாது. விடாமுயற்சியை எதிர்பார்த்தது எப்போயோ வரது எப்போ ஒழுங்கா ரிலீஸ் பண்ணுங்கப்பா. ஹெச் வினோத்தோட தளபதி 69 மிகப்பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்கு. பட் யாருமே அவங்களுக்காக வர போறதில்ல. தளபதிக்காக தான் அந்த படத்தை கடைசியா பார்க்க போறாங்க. கடைசியான்னு சொல்றதுக்கான காரணம் இதுக்கப்புறம் தளபதியை நீங்க இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு தான் பாசிபிலி தேட்டர்ல பார்ப்பீங்க நம்புறேன். என்னதான் அவருக்கு இது கடைசி படங்கிற மாதிரி சொன்னாலும் எலெக்ஷன் எல்லாமே முடிச்சுட்டு அவர் ரிட்டர்ன் ஆவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பட் அது வரைக்கும் இதுதான் இப்போதைக்கு கடைசி படம். அந்த கடைசி படம் ஹைப்லேயே படத்தை வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட்ங்கிற மாதிரி ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தாலும் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இந்த படம் மேல இருக்க அந்த சமயத்தில் ஹெச் வினோத் அந்த தீரன் சதுரங்க வெட்டி ஸ்டைலில் இந்த ஒரு படத்தை பிரசன்ட் பண்ணாலே கண்டிப்பாக வேற மாதிரி ஒரு சம்பவமாக இருக்கும். பாசிபிள் 1000 crore கேண்டிடேட் இது. தளபதியோட கடைசி படங்கிற ஒரு ஹைப்பே இந்த படத்தை கண்டிப்பாக வேற லெவலில் புஷ் பண்ணக்கூடும். ஸ்டோரி ரைட்டிங் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நிறுத்தவே முடியாதுங்க. கண்டிப்பாக இந்த படம் ரொம்பவே நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஐ ரியலி ஹோப் இட்ஸ் குட். தலைவருக்கு 2 படம் கன்ஃபார்ம் ஆயிருக்கேன். ரஜினிகாந்த் கூலி ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகுது. ஸோ நம்ம எல்சியூல இல்லாத ஒரு லோகேஷ் கனகராஜ் படம். வழக்கமாக கமல் ஃபேன் பாய் தான். பட் அவர் ரஜினியை ஹேண்டில் பண்ணால் எப்படி இருக்குங்கிற மாதிரி தான் இந்த படத்தை பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. நடுவில் அந்த படம் சம்மந்தப்பட்ட நிறைய லீக்ஸ் வந்துச்சு. அதுலேயே தலைவர் ஸ்டைல் வேற மாதிரி இருந்துச்சு. பத்தாவதுக்கு டீசர்லையுமே அல்டிமேட்டா இருக்காப்ல. வாட்ச் கோல்டுன்னு சொல்லி நமக்கு தெரியாத பல விஷயங்களை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆப்வியஸா லோகேஷ் கனகராஜன் சொல்லி இறக்கும் போது ஆக்ஷன் எல்லாமே எப்படிங்க பட்டாசா தான் இருக்கணும். பட் ஆப்வியஸா இது எல்சியூ கிடையாது. ஸோ அதை நீங்க எதிர்பார்க்காதீங்க. இது கம்ப்ளீட்லி செப்பரேட்டான ஒரு படம். லோகேஷ் கனகராஜே பல இடங்களை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் லோக்கியை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் நம்ம ஒரு வில்லனிசம் டச் இருக்கக்கூடிய ஒரு ரஜினிகாந்தை தான் பார்ப்போங்க. தலைவர் அந்த வில்லனிசம் தன்மையெல்லாம் சூப்பராக ஹேண்டில் பண்ணுவார். ரொம்ப நாளாக அந்த மாதிரி பார்த்து இந்த படத்தில் என்ன மாதிரி கொண்டு வர போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக தான் ஜெயிலர் 2 கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ப்ரோமோ வீடியோவே இவ்வளோ பயங்கரமாக எடுக்கிறாங்க. அப்போ படம் என்ன மாதிரி இருக்கும்? ப்ரோமோ பார்த்த நிறைய பேர் அது தலைவரே கிடையாதுப்பா, டூ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இப்படி நீங்கள் சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சு தாண்டா நாங்கள் பிடிஎஸ்ஸே எடுத்தோம்னு சொல்லி ப்ரோமோ வீடியோக்கே பிடிஎஸ் போட்டு வேற லெவல் சம்பவம் செஞ்சுருக்காங்க. ஒவ்வொரு படத்துக்கும் நெல்சனோட அந்த ப்ரோமோ வீடியோ பார்க்கறதுக்காகவே காத்துட்டு இருக்கலாம் போலயே. ஸோ ஜெயிலர் 2 கன்ஃபார்ம் ஆகியிருக்கேன். நம்ம நினைக்கிறத விட பெருசாக இருக்கும் போது பயங்கரமாக இருக்கும் போது ஜெயிலர் 1 அதிக கலெக்ஷன் எடுத்துருக்கல சும்மாவா. இட்ஸ் கோயிங் பேன் இண்டியா அண்ட் பாசிபிளி இந்த வருஷமே வரலாம். ஒரே வருஷத்துல 2 தலைவர் படம் என்ஜாய் பண்ணுங்க. தலைவர் 2 படம்னா ஆண்டவர் 3 படத்தோட வராரு. முதல்ல தாத்தாவா வராரு. இந்தியன் 2 பார்த்து பல பேர் சோர்ந்து உட்காந்துருப்பீங்க. அதிகமாக எதிர்பார்த்தோம் சங்கர் கிட்ட இருந்து. இப்போ கேம் சேஞ்சர் கூட அவ்வளோவா பெர்ஃபார்ம் பண்ணல. பேக் டு பேக் எனக்கு என்னமோ சங்கர் ஃபிளாப் கொடுக்குற மாதிரி இருக்கு. பட் அது எல்லாத்தையுமே பாசிபிளி இந்தியன் 3 சரி பண்ணணும்னு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் இந்தியன் 3யோட ஸ்டோரியை கேட்டு தான் அவர் இந்தியன் 2லயே நடிச்சாராம். அதுக்கு இந்தியன் 3 ரிலீஸ் பண்ணிட்டு போயிருக்கலாமே. பட் எனிவேஸ் இந்த இந்தியன் 3ல தான் டிஏஜிங்லாம் பண்ணியிருக்காங்க. இண்டிபெண்டன்ஸ் டே வார் சீக்வன்ஸ்லாம் இருக்க போது. ஸோ நம்ம எதிர்பார்த்ததை விட பாசிபிளி இந்த இந்தியன் 3 இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கலாம். அது இந்தியன் 2ல நிறைய அடி வாங்கிட்டோம். இதை விட மோசமாவடா இருக்க போது அப்படிங்கிற நம்பிக்கையில் போய் உட்கார வேண்டியதான் இந்தியன் 3க்கு. எதுவும் போச்சுன்னா அப்புறம் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைங்க. தாத்தா திரும்பவும் கதற விட்டுறாதீங்க. சாதா நாயகனை விண்வெளி நாயகனா மாத்தின தக் லைஃப் ட்ரெய்லரே உண்மையிலே வேற மாதிரி இருந்துச்சுங்க. நடுவில் இந்த படம் கொஞ்சம் தள்ளி போடப்பட்டு இருந்துச்சு. பட் ஃபைனலி நாயகன் காம்போ இஸ் கம்மிங் பேக். கேஹெச் மணிரத்னம் எஸ்டிஆர்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஸ்டார் காஸ்டே உள்ள இருக்கு. பேன் இந்தியா ஃபில்மா தான் ரெடி ஆகிட்டு இருக்கு. த ஓஜி காம்போ சொதப்ப வாய்ப்பே கிடையாது. தாத்தா மிஸ் ஆனாலும் தக் லைஃப் காப்பாற்றும் நம்புறேன். அதை தொடர்ந்து அன்பறிவு மாஸ்டர்ஸோட அந்த படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த படத்துக்கான டைட்டில் கன்ஃபார்ம் ஆகல. பட் இது முழுக்க ஜான்விக் ஸ்டைல ஒரு பியூர் ஆக்ஷன் பேக்டான படமா தான் இருக்கு போதும். அன்பறிவு மாஸ்டர்ஸோட முதல் டைரக்ஷன் டெபியூட். பல ஆக்ஷன் படங்களை நீங்க அவங்களுடைய ஆக்ஷன் சீக்வன்ஸை பார்த்துருப்பீங்க. மாஸ்டர்ஸே படம் எடுக்கும்போது கண்டிப்பா வேற லெவலில் தானே இருக்கணும். பட் அது இந்த வருஷம் வருமானு கேட்டீங்கன்னா டவுட் தான். டீசர் விட்டாங்க. பட் படம் ரெடி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ரெடி ஆச்சுன்னா இந்த வருஷத்துல 3 படம் நம்ம கேஹெச்சுக்கு வெறித்தனம். சூர்யாவுக்கும் 2 படம் கிட்ட கன்ஃபார்ம் ஆயிருக்கேன். கார்த்திக் சுப்ராஜோட ரெட்ரோ கங்குவா வச்சாடா கலாய்க்கிறீங்க
தக்காளியும் வாங்கிக்கிறங்க கம்பேக்னு சொல்ற மாதிரி பாசிபிளி இந்த படம் இருக்கும்னு நம்புறேன். கொடுக்கப்பட்ட அந்த டீசரே வேற மாதிரி இருக்கு. செம்ம கிளாஸியா, ஆக்ஷன் பேக்டா ஒரு வித்தியாசமான சூர்யாவை நம்ம கண்ணில் காமிக்கிற மாதிரி இருக்குங்க. செம்ம ஸ்டைலிஷா அகைன் ஒரு ரெட்ரோ லுக்ல படமும் வேற கிளாஸியா தான் இருக்கு. பட் என்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு தெரியல. உண்மையாவே இது சூர்யாவுக்கு கம்பேக்கா வருமா, இல்ல கார்த்திக் சுப்ராஜும் கவுத்து விட்டுருவாரா தெரியலையாப்பா. அதே மாதிரி நம்ம ஆர்ஜே பாலாஜியோட டைரக்ஷன்ல வர சூர்யா 45 வேற மாதிரி கம்போவா இருக்கு. ஆக்சுவலா அந்த கதை ஃபர்ஸ்ட் நம்ம விஜய்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் சூர்யாக்கு வந்த மாதிரி சொல்றாங்க. அண்ட் கிடைச்சிருக்க அந்த லீக்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது பாசிபிளி இது ஒரு ஜெய்பீம் ஸ்டைல ஒரு கோர்ட் ரூம் ட்ராமாவா இருக்கலாம் சொல்றாங்க. ஐ மீன் லைக் ஆர்ஜே பாலாஜி அண்ட் சூர்யா வக்கீலா வர மாதிரி சீக்வன்ஸ்லாம் இருக்கான் படத்துல. எல்லாம் லீக்ஸ் தான், உண்மையில படம் எப்படி இருக்கும் போதும் தெரியல. டைட்டில் ரிவீல் ஆகல. பட் ஒரு வித்தியாசமான காம்போ. ஆர்ஜே பாலாஜி என்ன மாதிரி இந்த சூர்யா வச்சு சம்பவம் செய்ய போறாருன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். சியா விக்ரமுக்கு 2 வித்தியாசமான படங்கள். துருவ நட்சத்திரம் இன்னைக்கு நேத்துல நான் எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ற சொல்றாங்க. 4-5 வருஷம் இருக்குமா அந்த படத்தை எடுத்து முடிச்சு. டீசர் ட்ரெய்லர்லாம் எப்பயோ பார்த்த ஞாபகம். ஃபைனலா இந்த வருஷம் இந்த படம் வருதுன்னு சொல்றாங்க. பல வருஷம் கிடப்புல போட்டு இந்த வருஷம் சக்சஸ்ஃபுல்லா ரிலீஸ் ஆனா பரவாயில்ல. இப்படி கிடப்புல போடப்பட்ட படங்கள்லாம் ஓடினதா சரித்திரமே கிடையாதுங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அந்த வகையில் துருவ நட்சத்திரம் அந்த கர்ஸை பிரேக் பண்ணுதா இல்லையான்னு சொல்லி பார்ப்போம். காமிக்கப்பட்ட டீசர்லாம் அகைன் ஜீவன் ஸ்டைல செம கிளாஸியா இருக்கு. பட் பழைய படங்க யோசிச்சு பாருங்க. 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தமிழ் சினிமா வேற இப்போதைக்கு கம்ப்ளீட்டா ஷிஃப்ட் அடிச்சிச்சு. ஆடியன்ஸ் இவால்வ் ஆகிட்டு இருக்க அந்த சமயத்தில் பழைய படம் ஓடும் நம்புறீங்களா? எனக்கு டவுட் தான். பட் மதகஜ ராஜா அது கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்க அந்த காரணத்தினால அந்த ஸ்டைலே துருவ நட்சத்திரமும் நல்லா ஓடுனா ஐ வில் பி ஹாப்பி. விக்ரமுக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல கம்பேக்குங்கிறது இப்போ தேவைப்படுது. துருவ நட்சத்திரம் அந்த கம்பேக்கை கொடுக்கலனாலும் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வீர தீர சூரன் பார்ட் 2 கொடுக்கும் நம்புறேன். வழக்கமாக நம்ம ஊர் சினிமாவில் உலக சினிமாலேயே பார்ட் 1 வந்துட்டு அப்புறம் தான் பார்ட் 2 ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் இந்த முறை கொஞ்சம் மாற்றி வீர தீர சூரனுக்கு பார்ட் 2 ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் பார்ட் 1 வரப்போகுது. ஐ மீன் பார்ட் 2 சக்ஸஸ் ஆனால் பார்ட் 1 வரும் நம்புறேன். அவ்வளோதான். கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஸ்டைல் ஆஃப் அப்ரோச்சாக இருக்கு. அண்ட் ட்ரெய்லர் சீக்வன்ஸ்லையுமே நம்ம தூள் விக்ரமா பார்த்து ஒரு ஃபீல் தான் கிடைச்சிச்சு எனக்கு. என்ன மாதிரி கதையாக இருக்க போதுன்னு தெரியல. பட் கண்டிப்பாக ட்ரெய்லர் நல்லா இருக்கு, மேக்கிங்கும் நல்லா இருக்கு, படமும் நல்லா இருக்கணும். சியானோட ஆக்டிங் பொட்டன்ஷியலுக்கு கண்டிப்பாக ஒரு பயங்கரமான கம்பேக் அண்ட் ஹிட் தேவை. இல்லை எந்த படம் ஹிட் ஆக போகுதுன்னு பார்ப்போம். தனுஷுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான வருஷமா இருக்க போகுது. தமிழில் இட்லி கடை ரிலீஸ் ஆகுது. தனுஷே டைரக்ட் பண்ணி நடிச்ச ஒரு படம். அண்ட் சர்ப்ரைசிங்லி இந்த படத்தில் நம்ம தனுஷுக்கு வில்லனா அருண் விஜய் வராரு. பிரகாஷ் ராஜும் இந்த படத்தில் இருக்க மாதிரி சொல்றாங்க. வேற மாதிரி ஒரு காம்போ தான். ஃபர்ஸ்ட் லுக்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சிம்பிளா இருக்கு. படம் என்ன ஸ்டைல இருக்க போதுன்னு தெரியல. பட் கண்டிப்பா தனுஷோட டைரக்ஷன்ல நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தனுஷோட டைரக்ஷன்ல இன்னொரு படமும் வருது. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். கிடைச்சிருக்க ஃபர்ஸ்ட் லுக் சாங் போட்டோஸ்லாம் வச்சு பார்க்கும்போது ராம் காமா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஓன் டைரக்ஷன்ல 2 படம் வருது. அதை தொடர்ந்து குபேரா ஒரு பேன் இண்டியா படம் ரெடி ஆயிட்டு இருக்கு. நாகார்ஜுனா கூட நடிக்கிறார் மனுஷன். பட் பேன் இண்டியான்னு சொன்னாலும் இந்த பைலிங்குவல்ல தான் ஷூட் பண்ண போறாங்களாம். தெலுங்கு அண்ட் தமிழ்ல தான் எடுக்க போறதா சொல்றாங்க. ஆர் ஹிந்தியா தமிழான்னு தெரியல. பட் இட்ஸ் கோயிங் டு பி a bilingual film. பட் ஆப்வியஸா மார்க்கெட்டிங் பேன் இண்டியா தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மனுஷன் ஆல் ஓவர் இந்தியா சுத்தி பார்க்க போறாரு. ஸோ நடிக்கவும் செய்றாரு, டைரக்ஷனும் பண்றாரு. இளையராஜா படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்குமே கிடைச்சிருந்துச்சு. பட் அது இந்த வருஷம் வருமான்னு தெரியலங்க. அப்படி இளையராஜா படமும் இந்த வருஷம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரே வருஷத்துல தனுஷுக்கு 4 படங்கள். தனுஷ் ஃபேன்ஸ் பண்டிகையை கொண்டாடுகளை. எஸ்கேக்கு 2 படங்கள் கன்ஃபார்ம் ஆகியிருக்கேன். பட் ஒன்று தான் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகும் நம்புறேன். எஸ்கே அண்ட் ஏஆர்எம் காம்போ. முருகதாஸ் ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் ஒரு படம் பண்றாரு. அதுவும் எஸ்கேவோட அமரன் ஹிட்டுக்கு அப்புறம் இந்த படம் வரப்போறது கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்கா செய்து. துப்பாக்கியை பிடிக்க சிவான் சொல்லிட்டு போனதை உண்மையாவே எடுத்து துப்பாக்கி ஸ்டைல ஒரு படத்தை கொடுத்தாங்கன்னா இன்னும் வேற லெவலில் இருக்கும். கிடைச்சிருக்க லீக்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது துப்பாக்கி ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் தான் உள்ள போயிட்டு இருக்கு. நான் கேள்விப்பட்டேன். உண்மையான்னு தெரியல. அப்படி இருந்தா இட் வில் பி ரியலி குட். அண்ட் எஸ்கேவோட வளர்ச்சி அசுர வளர்ச்சியெல்லாம் இருக்கு. கார்த்திக்கும் ஒரு 4-5 படங்கள் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. பட் இந்த வருஷம் பாசிபிளி சர்தார் 2 மட்டும் தான் வரும்னு நினைக்கிறேன். அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் தான் போயிட்டு இருக்கு தான் நான் கேள்விப்பட்டேன். நடுவில் மெய்யழகன்னு சொல்லி ஒரு ஃபீல் குட்டான படத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போதைக்கு ஒரு பயங்கரமான படத்துக்குள்ள குதிக்க போறாரு. சர்தார் 1 எனக்கு டீசென்டான ஃபீல தான் கொடுத்துச்சு. பட் சர்தார் 2 கண்டிப்பா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி லோகேஷ் கனகராஜ் கூலியை முடிச்சுட்டு கைதி 2 தான் வரதா மென்ஷன் பண்ணியிருக்க அந்த சமயத்தில் இந்த வருஷம் பாசிபிளி கைதி 2 ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும். பட் ரிலீஸ் ஆகுமா கேள்விக்குறி தான். கைதி 2 நான் ரொம்பவே எதிர்பார்க்குற ஒரு படம். எல்சியூல எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு படம் கைதி. ஸோ கார்த்திக்கு இந்த வருஷம் சர்தார் மட்டும் தான் நினைக்கிறேன். வாவாதியார் படத்துக்கும் ஃபர்ஸ்ட் லுக் விட்டுருந்தாங்க. சொல்ல முடியுது அதுவும் ரிலீஸ் ஆகலாம். ஸோ ஒரே வருஷத்தில் 2 படம் கார்த்திக்கும் கிடைக்கலாம். விஜய் சேதுபதிக்கு 2 படம் கன்ஃபார்ம் ஆகியிருக்கேன். பட் நான் ஒரு படத்துக்கு தான் ஆவலா காத்துட்டு இருக்கேன். மிஷ்கினோட ட்ரெயின் கொடுத்துருக்க அந்த குட்டி டீசருமே ரொம்ப நல்லா இருக்கு. மிஷ்கினுக்கும் சொந்த டைரக்ஷன்ல படம் வந்து ரொம்ப நாளா இருக்கு. அந்த சமயத்தில் கண்டிப்பா இந்த படத்துக்கு அவர் அதிகமான எஃபர்ட் போட்டிருப்பாருன்னு தோணுது. பிசாசு 2 வருதுன்றாங்க. இந்த வருஷம் வந்தா உண்மையிலே நல்லது தான். பட் அதுக்கு முன்னாடியே விஜய் சேதுபதிக்கான அந்த ட்ரெயின் படத்துக்கான லுக் வந்து கொடுத்துறாங்க. இந்த வருஷம் விஜய் சேதுபதி மிஷ்கின் காம்போல ஒரு தரமான சம்பவம் காத்துட்டு இருக்கு. அதே மாதிரி விஜய் சேதுபதிக்கு ஏசுங்கிற படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்குமே கொடுத்துருக்காங்க. அது என்ன மாதிரி கான்செப்டா இருக்க போதுன்னு தெரியல. டீசர் வச்சு பார்த்தா லைட்டா ஒரு ராம்காம் ஃபீல் தான் வருது. பட் அதை விட நான் ட்ரெயினுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். ராகவா லாரன்ஸுக்கு 2 முக்கியமான படங்கள் வருது. காஞ்சனா 4 கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷம் வருமானு தெரியல. பட் அதுக்கு முன்னாடி பென்ஸ் படம் வந்துடும். இது எல்சியூவோட ஒரு முக்கியமான படமா அமைய போகுது. எல்சியூங்கிறது நம்ம லோகேஷ் கனகராஜோட தனி சினிமேட்டிக் யூனிவர்ஸ். ஸோ அதில் பென்ஸ் எந்த டைம் லைன்ல செட் ஆக போகுதுன்னு தெரியல. பட் காமிச்சிருக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா இதில் நம்ம ராகவா லாரன்ஸ் ஏதோ ஒரு செஃப்பா வர போல. ஃபர்ஸ்ட் லுக் டீசர் உண்மையிலே நல்லா இருந்துச்சுங்க. லாரன்ஸ் மாஸ்டரை வச்சு லோக்கி என்ன சம்பவம் செய்ய போறான்னு தெரியல. அதே மாதிரி லோக்கி ப்ரொடக்ஷன்
அந்த ஜி ஸ்குவாட் ப்ரொடக்ஷன் கீழேயே மிஸ்டர் பாரத்னு சொல்லப்படுற இன்னொரு படம் ரெடி ஆகிட்டு இருக்கேன். இது ஒரு ராம்காம் தான். ஃபைனலி பாரத் தெரியும்ல, ஸோ அந்த ஆக்டர்ஸ் அந்த குரூ வச்சு தான் இந்த படத்தை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை நம்ம லோக்கி ப்ரொடக்ஷன் மட்டும் தான் பண்ணுறாரு, எல்சியூக்குள்ள வருமானு தெரியல. அனௌன்ஸ்மெண்ட்டே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ மிஸ்டர் பாரத் படத்துக்காகவும் நான் கண்டிப்பாக காத்துட்டு இருக்கேன். இது எல்லாத்தையுமே தாண்டி 2 சூப்பர் ஹீரோ படங்களும் இந்த வருஷம் வருதுங்க. ஒன்று சுதீப்போட மாயா 1. ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்பவே லோ குவாலிட்டி விஎஃப்எக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. பட் விஎஃப்எக்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் கதை முக்கியம். ஸோ வித்தியாசமான சூப்பர் ஹீரோ கதையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். கத்தி படத்தோட வில்லன் தான் இந்த படத்துக்கும் வில்லனா வரார் போலங்க. இதுமே ஒரு பைலிங்குவலா தான் ரெடி ஆகிட்டு இருக்கு போல. பட் இதை விட இன்னொரு முக்கியமான சூப்பர் ஹீரோ படம் நம்ம பிரபுதேவா நடிக்கிற மின்மேன். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் டீசர்லாம் வச்சு பார்க்கும்போது அல்டிமேட்டா இருக்கு. கம்ப்ளீட் சிஜிஐலே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்றாங்க. நம்ம யூடியூப் பசங்க தான் இது உள்ள உட்காந்து பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் கண்டிப்பாக இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவே ஹையாக தான் இருக்கு. உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் லுக் அல்டிமேட்டா இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. மின்மேன் பார்க்க தான் நான் ரொம்ப காத்துட்டு இருக்கேன். அதை தொடர்ந்து STR48 இதை பற்றின பெரிய அப்டேட் எதுவும் கிடைக்கல. மாரிசன் நம்ம வடிவேலு அண்ட் ஃபஹத் ஃபாசில் நடிக்கிற ஒரு படம். மாமன்னனுக்கு அப்புறம் இன்னொரு வித்தியாசமான காம்போ. பட் என்ன கான்செப்ட்ல இருக்க போதுன்னு தெரியல. மாரி செல்வராஜ் துருவ் விக்ரமோட பைசன், அதுக்கான எதிர்பார்ப்பும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. ஆர்ட் அந்த கிராஃப்ட் நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக பார்க்கலாம். பிரதீப் ரங்கநாதனோட டிராகன் இப்போ லேட்டஸ்டாக ஒரு பாட்டு கூட ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஜிவிஎம் வேற ஸ்டெப்பு போட்டுருந்தாருங்க, நல்லா இருந்துச்சு பார்க்க. டிராகன் வேற மாதிரி ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு ப்ரொமோஷன் போயிருக்கு. பட் என்ன மாதிரி கான்செப்டாக இருக்க போதுன்னு தெரியல, பார்க்கணும். அரண்மனை 4 இல்லை 5 எல்லா படத்துக்கும் ஒரே கதை தானே. சுந்தர்சியோட அரண்மனை 5 ரெடி ஆகிட்டு இருக்கு. கலக்கலப்பு 3யும் எடுத்துட்டு இருக்க மாதிரி சொல்றாரு. இப்போ லேட்டஸ்டாக மதகஜ ராஜா பார்த்துருப்பீங்களே, மனுஷன் காமெடியில் தான் பூந்து விளாட்ற அந்த சமயத்தில் அரண்மனை அதெல்லாம் தூக்கி போட்டு இந்த மாதிரி படங்கள் எடுக்கப்பா. கலகலப்பு 3 வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி போன வருஷம் ஸ்லீப்பர் ஹிட் அடிச்ச லப்பர் பந்து லவ்வர் மாதிரியும் இந்த வருஷம் நிறைய படங்கள் நான் கண்டிப்பாக எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஸோ சிம்பிளா இந்த வருஷம் ஒரு செம ஸ்டார் பேக்டான வருஷம், செம்ம ஜாய்ஃபுல்லான வருஷமா இருக்கும்போது ஏகப்பட்ட தமிழ் படங்கள் போட்டு தாக்க போது. இத்தனை படங்களில் என்னென்ன படங்கள் 1000 கோடி அடிக்கும் நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னு மறக்காம கீழே காமெண்ட் பண்ணுங்க. இது என்னுடைய எதிர்பார்ப்பு ஆன்டிசிபேஷன் லிஸ்ட் தான். நீங்க எதிர்பார்க்குற ஏதாவது ஒரு படத்தை மிஸ் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்க லிஸ்ட்டை மறக்காம கீழே காமெண்ட் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. உங்களை நல்ல ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். இருக்கும் ஹேப்பன் கைஸ் வட்டா.